ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெட் ஆக் வர்சஸ் க்ரீன் ஆக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 கப்பல்ஸான பார்த்து ஃபைட் போட்ட ராஜிப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டூபிட்டியை பார்க்கலாம். க்ரீன் ஆக்குக்கு ரெட் ஆக்குங்க டூபிட்டு ஒன்று தான், ஆனால் அதில் சின்ன ட்ரிட்டு இருக்கு. ரெட் ஆக்குக்கு சாப்பாடு ஆப்போசிட்டாக வீக்னஸ்ஸு. ரெட் ஆக் மேலே நைஃப் ஃபைட்டு கொட்டும் போது பிளட் பீடிங் நடந்திருக்கு, ஆனால் நட்டு இறக்குறது இருக்கும். உயினுக்கு ரெக்காவுக்கு சண்டை இருக்கும் போது ரெக்காவுக்கு மேலே நிறைய ஸ்டாச்சஸ் போட்டு வச்சுருப்பாரு. ரெட் ஆக்கு நம்ம க்ரீன் ஆக்கு டாமினேட் பண்ணிட்டாரு ரவுண்ட்ல. நம்ம பவர் பார்க்க போகிறோம். ரெட் என்ன கோப்படுறதோ அந்த பாடி ஹீட் ஆகும். ஆனால் ரெட் ஆக்குக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. கோப்பட்டா பாடி ஹீட் ஆகும். ரெட் ரொம்ப கோப்பட்டானா நாம ஃபார்முக்கு போயிடுவாரு. அதான் ஒரு வீக்னஸ்ஸு. க்ரீன் ஆக் என்ன கோப்பா வேணும். முக்கியமாக ரொம்ப நேரத்துக்கு கருப்பு பாம்பு இருக்குமையும் ரெட் ஆக் நம்ம க்ரீன் ஆக் டாமினேட் பண்ணிட்டாரு. இதை நம்ம ஐக்கோடா பார்க்க போகிறோம். க்ரீன் ஆக் கருப்பு பாம்பு இருக்கும்போது அவர் கண்டு வைக்க மாட்டாரு, ரேஸ் போட்டு தான் இருப்பாரு. அப்போ இன்னும் க்ரீன் ஆக்கும் ரைட்டாக யோசிப்பாரு. ஏன்னா நம்ம ரெண்டாக அழுக்கு ஃபார்ம்ல இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுமையும், அதாவது பிடிச்சா நம்ம வச்சுக்குமையும். அதே நம்ம க்ரீன் ஆக் ரெட் ஆக் டாமினேட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஃபைட்டர் நான் யார் செக் பண்ணா பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி விஷயம் சொல்ல மாட்டேன். க்ரீன் ஆக்கும் ரெட் ஆக்குக்கும் நான் காமெடி விஷயம் எடுத்துட்டு 3 விஷயம் இருக்கவே இல்லை. க்ரீன் ஆக்கும் ரெட் ஆக்கும் 5 ஸ்டார்டேஷன் ஃபர்ஸ்ட் காமெண்ட் பேட்டர் போடுவாங்க. 5 பண்ணுறப்போ கோவம் அதிகமாகி பவர் எதாவது இருக்கும். ரெண்டா கோப்பா ஹீட் அடிக்கும் வரும். ஆனால் க்ரீன் ஆக் பிடிக்காது. அவன் கோப்பா பவர் அதிகமாகும். இந்த பேட்டர் நம்ம க்ரீன் ஆக் ரெட் ஆக் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ரெட் ஆக்கு டிக்கெட்டுக்கு ஒரு வரி இருக்கு. டோருக்கு ரெட் ஆக்கு சண்டை ரெட் ஆக்கு தோற ஓடி பூச அப்சர்வ் பண்ணிப்பாரு. ரெட் ஆக்கு க்ரீன் ஆக்கு கேமரா அப்சர்வ் பண்ணி பூஸ்ட் பண்ண மாட்டுவாரு. ரெட் ஆக்கு க்ரீன் ஆக் கூட காம்பேட் பேட் போர்டுக்கு முன்னாடி எப்போவே அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போ அது கோமாக்கு அப்சர்வ் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடும். ரெட் ஆக் ரொம்ப ரேஸ் போர்டு பண்ணி ஈஸியாக அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும். காமெடி ரெட் ஆக் க்ரீன் ஆக் டிஃபீட் பண்ணிருக்காரு. க்ரீன் ஆக் ரெட் ஆக் டிஃபீட் பண்ணிருக்காரு. ரெட் டிக்கெட்டுக்கு 30%, க்ரீன் ஆக் டிக்கெட்டுக்கு 70% இருக்கு. இந்த வீடியோ இஸ் க்ரீன் ஹல்க். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது டேஸ் இருக்கிறேன். பாய்.